ஆமை ஓட்டி வந்து கரை ஒதுங்கி இருக்குதா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது வந்து இதில் இருக்க வாடியை பாருங்க, வாடி எப்படிலாம் உடைஞ்சு விழுந்து இப்போ கிட்டல தான் திருப்பி இந்த டித்வா புயல் தாக்கத்துக்கு பிறகு திருப்பி போட்ட பாருங்க. இதுதான் ஒரு கடல் தொழில். ஸோ அப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கணும்னு சொன்னால் கடல் இந்த சீட்டம் வந்து இந்த கட்டையை பாருங்க இருக்கிற இடம் எப்படி அடித்து இதில் இருந்த உடை வந்து ஒரு பக்கம் நிற்காதான். இந்த காற்றின் வேகம் கூடன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறது இந்த தென்னைகள் இந்த மரங்களோட அசைவுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எல்லா போட்டுகளையும் வந்து எடுத்து மேலே விட்டுருக்கணும் மழையின் காரணத்தால். ஹலோ, குட் மார்னிங். சால் வந்திருக்காரு, தனியாக வந்திருக்கோம் எங்களை வீட்டு இந்த கடல் இதுக்கான அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் 10ஆம் தேதி. இன்றைய 10ஆம் தேதி வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் தான் நிற்கிறோம். எங்களோட ஊரில் இருக்க கடற்கரைக்கும் எங்களோட ஊருக்கும் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி வந்த நாங்கள். ஏன்னு சொன்னால் இந்த மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும், காற்றும் வந்து ஒரு தாளமுகத்தின் ஒரு பகுதி வந்து வடக்கு கடையை வந்து கடந்து செல்லும்னு சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எப்படி நிலைமைகள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டணும்னு சொல்லி பாருங்க. மழை பெய்யுது, மழைக்குள்ளே ஜாக்கெட்டையும் போட்டுக்கணும். நான் மட்டும் இல்லை, மச்சானம் இருந்தாங்க. இப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க வந்தேன். இப்போ வந்துட்டு இப்படி எங்கள் நிலைமை கடல்லாம் அப்படி கொந்தளிக்குது. ஸோ படகுகள்லாம் தூக்கி மேலே வச்சிருக்கணும், மழை பெய்து கொண்டே தான் இருக்குது. ஸோ அந்த காணொலி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு என்னோட ஏடி விலாக் சேனல் மூலமாக உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ ஏடி விலாக் சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் எங்களோட மக்களை வந்து என்னென்ன நாட்டில் இடம்பெறுது நிகழ்வுகளை தெரியப்படுத்திக்கணும் இருக்கிறோம் மக்களுக்காக. ஸோ மறக்காமல் ஏடி விலாக் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வழிகளில் இந்த புதினம் பார்க்குறதுக்குன்னு சொல்லி வலிக்கிட்டு போகாதீங்க. நாங்கள் புதினம் பார்க்குறேன்னு சொல்லி நினைக்காதீங்க, வீடியோவில் தான் நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ யாரும் வெளியில் போகாதீங்க, பாதுகாப்பாக இருங்க. தேவையை கருதி மட்டும் கருத்தில் கொண்டு மட்டும் வெளியில் போய் பயணம் செய்யுங்கோ. ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட வீட்டில் இருந்து வழியில் தான் வலிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எங்களோட ஊருண்ட நிலைமை எப்படின்னு சொல்லி இந்த காற்று சாலையாக வந்து இப்போ மழை பெய்துட்டு இரவு ஃபுல்லாக பெய்துட்டு பாருங்கள். இதில் வெள்ளம் இல்லாமல் இருந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காற்றின் வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுது பாருங்கள். வந்து தென்னையில் அப்படியே தெரியுது காற்றுண்டு. அதில் வந்து மழை தூறல் இந்த மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து காலம் 8 மணிக்கு மேலே ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் பாருங்க வானம் வந்து மப்பும் மந்தரமாக தான் இருக்குது. ஸோ மழையின் தன்மை வந்து கூடிக்கொண்டிருக்கு. அதில் வந்து காட்டும் வந்து பாருங்கள் இந்த குடையக்குள்ளேருந்து வீடியோ எடுக்கவே இல்லாமல் இருக்குது. நான் மழை தூரதுனால கூட பிடிச்சி கொண்டு தான் வீடியோ எடுத்து கொண்டு போகிறேன். இந்த இடங்களை பாருங்கள் ஃபுல்லாக இப்போ கிட்டலாம் தண்ணிகள் வற்றி வெள்ள தண்ணிகள் வற்றி கொஞ்சம் வீதிகள் வந்து நார்மலாக இருந்தது. திருப்ப பாருங்க இந்த திருப்பூர் இயற்கை அனர்த்தம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து பாருங்க இந்த காற்றினால் வீதிகள் எல்லாம் இந்த கொப்புகள் வந்து உடைஞ்சு விழுந்துருக்குது. ஸோ காற்றின் வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 1 மணி நேரத்தில் மழை தூறிக்கொண்டு இருக்குந்தா மழை பெய்யுது. இப்போ தான் அந்த வானிலை அறிக்கையில் சொன்ன மாதிரி மழை இந்த கொஞ்சம் வேகம் வந்து கூடி இருக்குது. இந்த காற்றின் வேகம் கூடன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது இந்த தென்னைகள் இந்த மரங்களோட அசைவுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. காற்றின் வேகம் வந்து திடீரென்று கூடுது பாருங்க. அதில் 2 பனை மரங்களை பாருங்க. நான் குடை பிடிச்சி கொண்டு வீடியோ எடுக்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று எடுக்குது பாருங்க. ஓ மை காட்.
காற்றோடு சேர்ந்து மழையும் பெய்ய தொடங்கி இருக்குது. இது இப்போ அந்த மரத்தை பாருங்க எப்படி பெரிய மரம் எப்படி ஆடுதுன்னு சொல்லி. காற்று சத்தம் வேகமாக இருக்குது பாருங்க. வீடியோவே எடுக்கல அளவுக்கு காற்று இருக்குது. அப்படி காலையில் கொஞ்சம் மழை அவ்வளோ தூரம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மழை கொஞ்சம் பெய்ய வெளிக்கிட்டுடுது. ஒருத்தருமே இல்லை பாதைகளில். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு காற்று மழை. மக்கள் எல்லாருமே வந்து தங்களோட வீடுகளில் இருக்கிறதா இதில் பாருங்க எப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை பகுதியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கோம். ஸோ பாருங்க, நீங்கள் எடுங்க மோட்டர் ஏண்ட இயலாது நடந்து போக. காற்றுன்ற வேகம் கூட இருந்தால் எவ்வளவு கதைக்கவே இல்லாமல் இருக்குது. ஏன்னா நடுங்கிற பக்கம் அதோட வந்து கூடையை வந்து காற்று தூக்குதுன்னு சொன்னால் ஃபோன் வந்து தனியாக வீடியோ எடுக்கிறதானே மழை பெய்கிறதால கூட பிடிச்சிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறேன். சரி கூட ரைட். நீங்கள் எடுங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி வீடியோ எடுக்கலாம். ஒரு மாதிரி வந்து நாங்கள் இப்போ கடற்கரை பகுதிக்கு வந்து பாருங்கோ எவ்வளோ தூரம். ஓ மை கோட் என்று கூட திருப்பிட்டது. ஓகே, வீடியோவே எடுக்கலாம் அளவுக்கு அவ்வளோ காற்றா இருக்குது பாருங்க. கடல் அடினா அப்படி அடிக்குது. இதில் சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் வந்து பறந்து கொண்டு இருக்கணும். போட்டுகள் எல்லாமே வந்து இழுத்து மேலுக்கு விட்டுருக்கணுமேனு சொல்லி பார்த்தீங்கன்னா கரையில் போட் முடியல. அது தெரிஞ்சு அந்த கடல் கரையான வந்துட்டுது. ஸோ நான் அதை கூட்டி காட்டுறேன். அவ்வளோ மழை பெய்யுது, நடக்குது வேற லெவலில் பாருங்க. பிடிக்கல அளவுக்கு காற்று அப்படியே இழுக்குன்னா கூட வந்து ஒரு பக்கம் நிற்காதான். அப்படி ஒரு காற்று காற்றுன்னா சொல்லி தேவையில்லை, சொல்லி வேலை இல்லை அளவுக்கு காத்தடிக்கு. கதைக்கலாம் அவ்வளோ கூட நடுங்குது. ஸோ பாருங்க கடற்கரை இந்த வந்து தண்ணி இல்லாமல் இருந்து பாருங்க. கடல் தண்ணியும் குளத்து மழை தண்ணியும் தெரியல. இறால் நிற்குதோ, இறால் நிற்கும் இந்த மச்சாஞ்சல் இருந்து. அதில் பாருங்க பாருங்க ஹோட்டல் எல்லாத்தையும் இது கடல் நினைக்காதீங்க. கரையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் தான் இருக்குது. எல்லா போட்டுகளையும் வந்து எடுத்து மேலே விட்டுருக்கணும் மழையின் காரணத்தால். ஸோ ஏற்கனவே அந்த வீடு உங்களுக்கு தெரியும். அந்த வீடு மீன் அந்த வாடி நான் 2-3 நேரம் காட்டியிருக்கிறேன். ஒருத்தருமே இல்லை கடலில். கடற்கரையிலே ஹலோ குட் மார்னிங். சால் வந்திருக்கிறங்கிறது அப்படி பாருங்க. பாவம் தனியே நிற்கிது கடற்கரையில். அல்ல இது வேகத்தை பாருங்க. தனியாக வந்திருக்கோம் எங்களை வீட்டு இந்த கடல் இது காண வந்து இங்கே இது கடல் தண்ணி தான் நினைக்கிறேன். அடிஞ்சு பாருங்க இந்த கடல் எப்படி அடிஞ்சிருக்கான்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட கடல் தண்ணி தான் நினைக்கிறேன்.
பாருங்க கடல் எப்படி அரிச்சு கொண்டு போயிருக்குன்னு சொல்லி. கடல்ல கரையே தெரியல பாருங்க, அப்படி கடல் அடிச்சுட்டா கிட்டத்தட்ட இதுல இந்த வாடிகள் எல்லாத்தையுமே கடல் அடிச்சு கொண்டு போயிருக்கு. ரெண்டு பேரும் பாருங்க. அங்கால பாருங்க இடமே தெரியுதுல்ல, அப்படி இந்த புகை மண்டலமா தான் இருக்குது பாருங்க இடமெல்லாம். இதுல வந்து கிட்டத்தட்ட நுரை போல இருக்குது, நுரை போல காட்சி அளிக்கும் இந்த கடல் திறந்தால் எப்படி அண்டை வருதுன்னு சொல்லி மட்டும் பாருங்க. வேற லெவலில் எல்லாரையும் வந்து ஒரு எச்சரிக்கை 11 போட்டிருக்கணும்னு சொல்லி அந்த கடல் தொழிலுக்கு யாரையுமே போக வேண்டாம்னு சொல்லி. கடலை பாருங்க, கடல் தெரியவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளை நுரை மாதிரி தான் கிடக்குது பாருங்க ஃபுல்லாக கடல் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாடிகள் எல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்து போயிருக்குது. இங்கே கடல் அவ்வளோ தூரத்துக்கு கடல் வந்துருக்குது, ஊர் மனையே தெரியலை பாருங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து மழை இந்த வாடிகளை பாருங்க, இதில் இருக்க வாடியை பாருங்க, வாடி எப்படிலாம் முட்டஞ்சு விழுந்து இப்போ கிட்டல தான் திருப்பி இந்த டித்வா புயல் தாக்கத்துக்கு பிறகு திருப்பி போட்டவை பாருங்க. இதுதான் ஒரு கடல் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பான நிலை பாருங்க. இந்த கடல் தண்ணி எங்கான வந்திருக்கண்டிஞ்சு இதெல்லாம் அடித்து கொண்டு இப்படியே கடல் தண்ணி அங்கே போயிருக்குது. அந்த அடித்த இடம் தெரியுது. அதில் இதில் இருந்த இதை பாருங்க எப்படி இருக்கு. காற்றுக்கு எல்லாமே புடுங்க காற்றுக்கு எல்லாமே புடுங்கப்பட்டு கரையில் எவ்வளவு இந்த பொருட்கள் ஒதுங்குன்னு பாருங்க. போட்டை வந்து பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு மண்ணுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க இந்த போட் வந்து கிட்டத்தட்ட இங்கே இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் நிறைய தான் இருக்குது. இந்த என்ஜின் முற்றளவுக்கு மண் இங்கே வலைகள் எல்லாமே தாண்டிட்டு பாருங்க கிட்டத்தட்ட 100 வார மாதிரி தான் இருக்கும். அவ்வளோவுமே கடல் சீக்கிரம் தொழிலுக்கு போகல பாருங்க. அவ்வளோ சீட் இப்படி ஒரு சீட் எடுக்கனால என்னண்டு தொழிலுக்கு போகலாம் சொல்லுங்க. அன்றாடம் வந்து தங்களுடைய தொழிலை மேற்கொள்கிற மக்கள் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அங்கால வந்து பாருங்க அப்படியே கடல் தண்ணி ஏறி இருக்குது. இதில் பாருங்க இந்த கடல் இரவு இப்போ காலம்புற இரவு நேரத்தில் ஓடி இதால் ஏறி இப்படி வந்து இங்கே வந்துருக்குது பாருங்க. இந்த வந்தக்கூடிய அடையாளத்தை பாருங்க. இங்கே அடிச்சு மண் அடிச்சு கொண்டு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா விளங்கு உங்களுக்கு. ஸோ இதில் போட் இருந்த இடங்கள்லாம் அடித்து கொண்டு வந்திருக்கு. இந்த ஃபுல்லாக அடிச்சுட்டா அப்படியே கடலுக்குள்ளே மக்கள் இந்த தொழில் எல்லாமே வந்து போயிடும் பாருங்க. அங்கங்கே வந்து திக்கு திக்காக தூக்கி எறிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆமை ஒன்று கரை ஒதுங்கி இருக்குது பாருங்க. ஸோ அந்த ஆமை வந்து கரை ஒதுங்கி இருக்குதா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது வந்து கடலில் தான் இந்த பிடிக்கிற அந்த பூச்சி நம்ம கொண்டு வரோம். அந்த கடலில் பிடிச்சி அப்படியே வந்துருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கணும்னு சொன்னால் கடல் இந்த சீட்டம் வந்து கூடிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இதை பாருங்க, இதில் எப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இந்த கட்டையை பாருங்க இருக்கிற இடம் எப்படி அடிச்சு
எப்படி அரிச்சு வந்து மண் கொண்டு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த அங்கால அப்படியே கட்டை உயரத்துல மேல இருக்குது. இதுல இருந்தா எல்லாமே பாருங்க அடிச்சு அப்படியே அரிச்சு கடல் தண்ணி இது கிராமத்துக்குள்ள வந்திருக்குது பாருங்க. காத்து அப்படியே என்ன வந்து இழுக்குது, கதைக்கிறது தெரியுமா தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே காற்று வந்து அப்படியே தள்ளுது. வீடியோவே எடுக்க இல்லாத அளவுக்கு காற்று தள்ளி கொண்டு போகுது. காற்றுன்ற வேகத்தை பாருங்க இப்படி பின்னுக்கு எதுவுமே தெரியலைன்னு சொன்னால் அப்படியே அந்த ஒரு புகை மூட்டமாக தான் இருக்குது. அப்படி மழை தூரி கொண்டு இருக்குது பாருங்க. எல்லாமே அந்த இருட்டாக தான் இருக்குது. புகை மூட்டம் வந்தால் மப்பும் மந்தாராமாக தான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. காற்று குளிருது, அவ்வளவு குளிர். மரங்கள்லாம் அப்படியே ஆடி அசையுது. அட காற்றுன்னா மரம் ஆடி அசைந்தானே, இதை காட்டி ஒன்று யோசிக்காதீங்க. குளிர் வர அவ்வளோ குளிருமா.